வணக்கம். நான் ரேணுமீரா. டெய்லர் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். அதனால இன்னைக்கு நானு என்னோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்படின்னா, இ லைஃப்ல வந்து நமக்கு ஒரு சில நல்ல விஷயம் நடக்கணும்னா, காத்துனிருந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ரொம்ப காலமா காத்திருந்து எனக்கு ஒரு 10, 15 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்லையா? இருக்கலாம். 15 வருஷமா தான் எனக்கு இவங்க அறிமுகம் கிடைச்சு, அப்பாடா! அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்றது? பீஸ்ஃபுல்லா ஒரு மூச்சு விட்டேன். அதுதான் எனக்கு ரங்கீலா அப்படிங்கிற ஒரு டெய்லர் கிடைச்ச ஒரு நாள். அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல ஒரு நல்ல பிளவுஸ் போட முடிஞ்சு, நல்ல விஷயங்களுக்கு, நல்ல ஒரு அக்கேஷனுக்கு சந்தோஷமா, நிம்மதியா டிராவல் பண்றேன் அப்படின்னா, அது ரங்கீலாவால தான். எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு டெய்லர் அமையறதுங்கிறது ஒரு பெரிய வரம்ங்க. அப்படி பார்க்க போனா, இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்களுடைய நெறைய கிளையண்ட்ஸுக்கு பெஸ்ட் சர்வீஸ் குடுத்துட்டு வராங்க. அவங்க வந்து ரங்கீலா பானு. எஸ். ஸோ இவங்கள நான் இன்ட்ரோடியூஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பா ஒரு நல்ல டெய்லருங்கிறத தாண்டி அவங்க ஒரு நல்ல டீச்சர். இதுதான் என்ன வந்து அவங்க கிட்ட ரொம்ப ஆழமா இழுத்துட்டு போச்சு. ஸோ இவங்க எத்தனை பேரை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, உலகமெங்கும் இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல டெய்லர்ஸ் ஆகவும், டிசைனர்ஸ் ஆகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு தன்னோட வீட்ல ஆண்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக அளவுல நிறைய பேரை உருவாக்கி பல டெய்லர்ஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய ரங்கீலாவை இன்னைக்கு நம்ம சந்திப்போம். வாங்க. வணக்கம் ரங்கீலா. வணக்கம். ஹாய். ஹாய் ரங்கீலா. சொல்லுங்க. எனக்கு உங்ககிட்ட ரசிச்ச விஷயம்னா மெயினா வந்து யூ ஆர் அ டீச்சர். முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறமா நம்ம போலாம். எனக்கு வந்து இந்த ஜேர்னி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மேம். ஸோ வந்து அது என்னோட ஸ்டார்டிங் வந்து நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டு நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்னை கேட்டாங்க, நீங்கள் நல்லா டெய்லரிங் பண்ணுறீங்க, ஸோ கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் அப்புறம் நான் கிளாஸஸும் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கிளாஸஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் மனசார சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு அவங்க எல்லாருமே பை காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி. என்னுடைய வேலை வந்து நல்ல விதமாக நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ நான் வந்து பெரிய அளவில் ஒரு யூனிட் வச்சு டெய்லரிங் அண்டு டெய்லர்ஸ் வச்சு ஆரி எம்ப்ராய்டரிஸ் ஒர்க்கர்ஸ் வச்சு நான் பண்ணி கொடுத்துட்டும் இருக்கேன். அதில் வந்த ஒரு முத்து தான் இவங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரங்கீலா. இப்போ அடுத்தது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கறத நீங்க ஏதாவது ஒரு பேசிக் தெரிஞ்சாதான் உங்களால கற்றுக் கொடுக்க முடியுமா? இல்லை பேசிக்ல இருந்தே கற்றுக் ஒண்ணுமே தெரிய வேண்டாம் மேடம். ஜஸ்ட் நீங்க ஒயிட் பேப்பர் மாதிரி என்கிட்ட வந்தா போதும். நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் என்னுடைய வே ஆஃப் ஸ்டைல்ல. ஓகே. நீங்க தெரிஞ்சது எனக்கு இது இருக்கு அது இருக்குன்னா நீங்க கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட வாங்க, கட் பண்ணி ஒட்டி விட்ட மாதிரி பிளவுஸான ஒரு ஃபிட்டிங்ஸை நீங்க கத்துக்கோங்க. ஓகே. அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மற்ற எல்லாம் எங்கெங்கயோ கத்துக்கிட்டேம்பாங்க, ஷோல்டர் ஃபால் ஆகுதும்பாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க. முக்கியமானது வந்து லேடிஸ்க்கு இந்த ஷோல்டர் ஃபால் ஆகிறது. நம்மகிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. ரொம்ப நல்லா நான் கற்றுக் கொடுப்பேன். என்கிட்ட கற்றுக்கிட்டு அவங்க வெளில போனாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்க அப்படியே வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த பேசிஸ்ல தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க போய் கத்து கொடுக்கறதுங்கிறது இல்லாம 10 பேர் வந்து இப்போ இங்க வராங்க அப்படின்னாலும் உங்களால வந்து அவங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும். நான் இங்க வச்சுதான் மேம் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருக்குமே நல்ல விதமா. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அந்த மிஷின்ல இருந்து அந்த மாதிரி வேணுமா, இல்ல முதல்ல நீங்க கட்டிங் மாத்திரம் கத்து கொடுத்துட்டு மத்ததெல்லாம் அதுக்கப்புறமா? இல்ல, பேசிக் அவங்களுக்கு பெடலே பண்ண தெரியாம இருந்தா கூட நம்ம கிட்ட மிஷின்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெடல் போட கத்து கொடுத்ததுல இருந்து அவங்க வந்து ஒரு நல்ல பிளவுஸ் கட் பண்ணி, சல்வார் கட் பண்ணி, ஒரு மேக்ஸி இப்போ வருது இல்லைங்களா, பிரின்சஸ் கட் போட்டு ஃபுல் லேயர்ல அண்ட் 10 மீட்டர்ஸ்ல கூட மேக்ஸி பண்றோம். அந்த வரைக்கும் கூட நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் அனுப்புறேன். நல்லா கத்துட்டு போய் அப்படியே அவங்க, நான் சொல்லுவேன், இங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட செய்யும் போதே நீங்க வெளியில வாங்கி ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ இதனால உங்களுக்கு கிளாத் வாங்குறதுக்கான செலவு குறையும். மற்றவங்களுக்கு நீங்க எப்படி தைச்சு தரீங்கன்றதும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ட்ரையல் பண்ணும்போது நீங்க கத்துக்கும் போதே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க தைரியமா உங்களை நம்பி ட்ரெஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய பிளவுஸ்க்கு நான் பொறுப்பு கட்டிங்க்கு அப்படின்னு நான் சொல்லியே தான் அவங்கள வந்து இது பண்றேன். அவங்களும் அதே மாதிரி தான் பண்றாங்க. பக்கத்துல தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் தைரியமா பிளவுஸ் வாங்கிட்டு வாங்க, அப்படி கெட்டுருச்சு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுங்க, அப்படியே சொல்லியே தான் நான் வாங்க விடுறேன். ஆனால் எல்லாருக்கும் திருப்தி. இதனால என்ன ஆகுதுன்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிடச்சிட்றாங்க. ஓகே.
அந்த மாதிரி நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ முதல்லலாம் வந்து குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். இப்ப ஆமா. அப்படி இல்லையே. இப்போ வந்து நிறைய இருக்கு மெட்டீரியல்ஸ். அதுல எல்லாத்துலயுமே ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பேர்கிட்ட குடுத்து அது வந்து ஏதோ ஒண்ணு ஆயிடுது. சரியா இல்லாமலோ, நெக் சரியில்ல, நீங்க சொல்ற மாரி ஷோல்டர் ஃபாலு, அதுக்கப்புறமா இங்க வந்து இழுத்து பிடிக்கிறது ம். கையில இதெல்லாம். இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் இருக்கும்போது, இப்போ ஆல்டர் பண்றதுங்கிறதே ஒரு தனி கலை இல்லையா? ஏன்னா நீங்க எப்பவுமே சொல்வீங்க, ஆல்டர் பண்றதுங்கிறது எல்லாராலயுமே பண்ண பண்ண முடியாது. அதுக்கு முடியாது. நெறைய டைம் இருக்கும் அப்படிங்கிற மாரி. அது ஆல்டர் பண்றது அது அந்த இத எப்படி வந்து கையாள்றது ரங்கீலா? ஆக்சுவலா மேம், நம்மகிட்ட கத்துக்கிட்டவங்களோ, இல்ல நம்ம தச்சு குடுத்துட்டு இருக்கிற ப்ளவுஸ்க்கோ ஆல்ட்ரேஷன்ஸ்னே வந்தது கிடையாது மேம். ம், ஃபர்ஸ்ட் இத நான் கிளியர் பண்ண விரும்புறேன். ம், அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது தச்சத கொண்டு வந்து குடுத்து, நீங்க ஆல்டர் பண்ணுங்க, வைங்கன்னு சொல்லும்போது, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா, அவங்க என்ன மெஷர் எடுத்து பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்னு. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அந்த மாரி ஒரு கட்டமா இருந்தோன்னா, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கிளையண்ட் இவங்கள நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுன்னா மட்டும் தான் நம்ம அத எடுக்க முடியும். ம், அதையுமே அந்த கிளையண்ட் அந்த ப்ளவுஸோ, இல்ல அந்த சல்வாரையோ போட வச்சு, நம்ம ம். நேரடியா பார்த்து, அதுக்கப்புறம் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமோ, அத நம்ம பண்ணி குடுக்க முடியும். அதுதான் நான் என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்லிக் குடுப்பேன். மற்றபடி நம்மளுடைய டிசைனிங்ல வந்து ஆல்ட்ரேஷன்ஸ்ங்கிற பேச்சே இருக்காது. ஓகே, டோட்டலாவே உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க கிளையண்ட், அத நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸோ நம்ம பண்ணி குடுத்துர்றோம். ஸோ ஓகே. நாங்க ட்ரையல் ரூமும் இங்கேயே வச்சிருக்கோம். அவங்க வந்து திருப்தியா இங்கேயே போட்டு பார்த்துட்டு அவங்க இது பண்ணலாம். மேபி வந்து ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்னா, கிளாத்லால உங்களுக்கு ஒரு லூஸ் டைட் இருக்கும். ஓகே, அத தாண்டி ஃபிட்டிங்ஸ் வேற எந்த ஒரு மாற்றமும் எதுலயுமே இருக்காது. ஓகே. கப் சைஸ் ஏறிருச்சு, இறங்கிருச்சு, ம். ஷோல்டர் ஃபுல் அந்த மாரி எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இருக்கவே இருக்காது. ஐ அம் ஓகே. ஷூர். ஓகே. இப்ப இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா நீங்க பண்ண முடியுது அப்டின்னும்போது, உங்களுடைய இவங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து எந்த மெட்டீரியலா இருந்தாலுமே அ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கட் பண்றதுலயே டிஃபரன்ஸ் வருமா? கண்டிப்பா வரும் மேடம். இப்ப சில்க் பட்டு அப்படிங்கிறபோது, பட்டுல 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து கொஞ்சம் திக்கான பட்டு இருக்கும், டெக்ஸ்சரைஸ் பட்டு துணி. இன்னொன்னு வந்து ஒரிஜினல் சில்க் அது ரொம்ப தின்னா இருக்கும். அப்ப நீங்க இந்த 2யுமே ஒரே அளவுல, ஒரே டைம்ல கட் பண்ணி தச்சா கூட, இந்த தின்னா இருக்கிறது மேபி கரெக்ட்டா இருக்கலாம். திக்கா இருக்கிறது உங்களுக்கு டைட்டா இருக்கும். ம். அத வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா, போட்டு இப்ப நம்ம தைக்கிறது கரெக்ட்டா தான் இருக்கும். பட் என்ன ஆகும்னா, போடும்போது அது டைட்டா தெரியும். ஸோ நம்மளுடைய இதுல வந்து சைடுல இருக்கக்கூடிய ஸ்டிச்ச கொஞ்சம் ரிமூவ் பண்ணாலே, அது ஃபிட் ஆயிரும். அவ்வளோதான். வேற எதுவுமே செய்ய தேவை இருக்காது. ஓகே. இப்ப ப்ளவுஸ் ஓகே. இப்ப காக்ரா மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்ப அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து கடையில பார்க்கும்போது, அ ரொம்ப புடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா, அது அந்த பொண்ணு வேர் பண்ணும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா தெரியறது. இந்த மாரி இஷ்யூஸ் எல்லாம் வருது. ஆமா. இத வந்து ஸ்டிச்சிங்ல ஏதாவது நீங்க வந்து கம்மி பண்றதோ, அதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மெட்டீரியலா எடுக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணி குடுப்போம். அப்போ ம். அவங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக் டிசைன்ஸ் அந்த மாரி குடுத்து அவங்கள ஷேப் கொண்டு வர முடியும் மேம். ம். இப்போ ஒன்ஸ் வந்து செமி அப்படி ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணியே அவங்க குடுத்துருவாங்க. ம். அத வந்து நம்ம பண்ணணுன்றப்ப ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் தான். ஓகே. இல்ல சொல்ல. பட் என்னன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா ஆ இருக்கும். அதுதான். அதாவது வந்து பண்ண பிரிப்பேர்டா முடியும். வந்தா ஆமா. வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பண்ண முடியும். பிரிப்பேர்டா வந்தா வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் டைம் குடுக்குறேன் உங்களுக்கு. எனக்கு இது ஆமா. கம்ஃபர்டபுளா பண்ணி குடுங்கன்னு சொன்னோம்னா, அதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. செய்ய முடியும். ஓகே. இப்போ அதே மாதிரி தான் காக்ரா ட்ரெஸ்ஸஸ்ல வந்துட்டு ஹைட் இப்போ இப்போ ம். சில பேருக்கு வந்து ஹைட் கம்மியா இருப்பாங்க. ஆமா. பட் காக்ராலாம் ஸ்டாண்டர்ட் ஹைட் இருக்கு இல்லையா? ம். அந்த மாரி டைம்லயும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நாங்க அத வந்து ஹைட் எங்களுக்கு அட்ஜஸ்ட்மென்ட்ஸ். டைம் குடுத்தாங்கன்னா, அவங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாரி, ம். அதே நாங்க பண்ணி குடுக்குறோம். அதே மாரி வேஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டோட்டல் காக்ரா எப்பவுமே வந்து 42 டூ 44 இன்ச்சஸ் குடுத்துருப்பாங்க ம். வேஸ்ட். ம். சில பிள்ளைகள் வருவாங்க, ரொம்ப தின்னா இருப்பாங்க. அவங்க ம். வந்து 28, 30, 32ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காக்ரா சுருக்கி கட்டவே முடியாது. அவ்ளோ ம். பெருசா. ஸோ நாங்க டோட்டலாவே பிரிச்சு, அவங்கள ம். அந்த ட்ரெஸ்ஸ வந்து டோட்டலா ரிமூவ் பண்ணி ஸ்டிச்சஸ் எல்லாமே இவங்களுடைய மெஷர்மென்ட்டுக்கே நாங்க ஆல்டர் பண்ணியும் நாங்க குடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே. இப்போ நீங்க அந்த வித்தியாசமான கழுத்துக்கள் எல்லாம் வைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து பேக்லெஸ் ப்ளவுஸஸ் எல்லாமே வருது. ஆமா. நீங்க அது எல்லாமே வந்து இப்போ எல்லாருக்குமே பண்ணி குடுத்துட்டு ஆமா. தான் பேக்ல இருக்கீங்க. ஒன்லி வெறும் ரோப் மட்டுமே வச்சு கேட்பாங்க பிள்ளைங்க. ஓகே. அதுவும் பண்ணி தரோம். ஏன்னா சில பேருகிட்ட வந்துட்டு மேல் டெய்லர்ஸ் கிட்ட போறது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாம, இருக்கு. அந்த மாரி எல்லாம் நெறைய கிளையண்ட்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்காது. வர்றதாவும் ஆமா. நம்ம பேசியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒரு லேடீஸ் டூ லேடீஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் குடுக்கிறதா கம்ஃபர்டபிள். ஆமா. ஃபீல் பண்ணி இருக்கும். இங்க வர்றாங்க. ஆமா. அதே நீங்க வந்து
டெய்லர்ஸுக்கு கத்துக் கொடுக்கும்போது உங்ககிட்ட ஃபீமேல் டெய்லர்ஸ் நிறைய வந்து கத்துக்கிறாங்க. மேல் டெய்லர்ஸ்க்கும் நீங்க கத்துக் கொடுத்து நான் பார்த்திருக்கேன். ஒருத்தர் 2 பேருக்கு. அது வந்து அது அது எல்லாருக்கும் ஒரே மேம் மெத்தட் தான். இது வந்து என்னன்னா பிசினஸ் வேலைன்னா வேலை ம். அவ்வளவுதான். அதை தாண்டி நம்ம அடுத்து எந்த ஒரு விஷயத்துலயும் நம்ம போறது இல்ல. சோ இந்த வேலைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நாங்க டோட்டலா கத்து கத்துக் கொடுத்துருவோம். கொடுத்துருவீங்க. அவ்வளவுதான். ஓகே. சோ பேசிக் சோ இங்க இருந்து எஜுகேஷன். போகும்போது அவங்க இது தெரியல அது தெரியலன்னு அவங்க போக கூடாது. நாளைக்கு ஓகே. யோசிக்க கூடாது. ம். மேம் நமக்கு இது கத்து கொடுக்கல, மேம் நமக்கு இது சொல்லி கொடுக்கலன்னு அவங்க யோசிக்கவே கூடாது. ஓகே. எதுவா இருந்தாலும் என்னால செய்ய முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டோட தான் அவங்க வெளியே போகணும். ஓகே. அதுதான் நான் வந்து பண்ணித்தரேன். ஏன்னா எல்லாமே செய்ய தெரிஞ்சாதான் மேம் அவங்க ஒரு டெய்லரா இருக்க முடியும். உண்மைதான். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா கிளைண்ட்ஸும் எல்லாமே கொண்டு வருவாங்க. ஒரு வெட்டிங் இருக்குன்னா அவங்க கஹ்ராவும் கொண்டு வருவாங்க. இல்ல ஒரு நார்மல் பிளவுஸ் சாதாரண டைம் அப்படின்றப்போ ரெகுலர் யூஸ்க்கும் பண்ணத்தான் வேணும். ஸோ எல்லாமே நமக்கு பண்ண தெரிஞ்சாதான் நம்ம ஒரு ஃபுல்ஃபில்லான டெய்லரா இருக்க முடியும். ஓகே. நமக்கும் கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஓகே. அதே மாரி இப்போ உங்ககிட்ட லேர்ன் பண்ணிட்டு அப்ராட்லலாம் போயிட்டு நெறைய பேர் வந்து இன்னைக்கு கடைலாம் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பேசிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஏதாவது ரெஃபர் பண்ணுவீங்களா? இல்ல அவங்கவங்க விருப்பத்துக்கு கூட அவங்க வாங்கிக்கிறாங்களா? அவங்க வந்து சில நேரம் இங்க இருந்து வாங்க முடியல அப்படின்னு சொன்னாக்க, இங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லிருவாங்க. எனக்கு இந்தந்த மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது மேம், நீங்க வாங்கி கொடுத்துருங்கம்பாங்க. ஒண்ணு வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிருவாங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா அவங்களுக்கு வந்து குரியர் பண்ண சொல்லிருவாங்க. ஓகே. நாங்க வந்து நிறைய அந்த மாதிரி குரியர் பண்ணிடுறோம். ஓகே. சில நேரங்கள்ல சில பிரைட்ஸ்க்கு வந்து சாரீஸ் வந்து இங்கேயே வந்து அவங்க ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க ம். வர முடியாத சூழ்நிலைகள்ல. ம். ஸோ நாங்கள் வீடியோ காலிங் மூலியமா அவங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு என்ன ஒர்க் வேணும், எது சூட்டபிளாக இருக்கும் எல்லாமே நாங்கள் வீடியோவிலே பேசி சஜஸ்ட் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சிடறோம். ஓகே. அதே மாதிரி ஊர்ல இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப அவங்க உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஆர்டர்ஸ் குடுக்கணும், நான் தைக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க ஆன்லைன்ல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட நீங்க அத பண்ணியிருக்கீங்க. ஆமா ஆன்லைன்லயே வந்து அளவு எடுத்துட்டு பண்றது. சோ அது ஆமா எந்த அளவுக்கு வந்து அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு ரொம்ப அது டிஃபிகல்ட்டா இருக்குமா? இல்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் பண்ண முடியுமா? அதாவது இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் மேம். ஏன்னா ம். நம்ம ஒருத்தவங்கள வந்து ஒரு வீடியோ காலில் பார்க்குறோம். ஸோ இவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே இவங்களோட ஃபிகருக்கு இந்த நெக் நல்லா இருக்கும், ஓகே. இவங்களோட ஷோல்டர் ப்ராடாக இருக்கு, ம். ஸோ இவங்களுக்கு இந்த நெக் வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து கிளையண்ட்க்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ம். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அதுக்கு. ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எங்களை மாதிரி டிசைனர் கிட்ட, நான் ஒரு காஸ்டியூம் டிசைனர், ஸோ எங்களை மாதிரி டிசைனர் கிட்ட அவங்க வரும்போது தான் அதை வந்து அவங்களுக்கு கரெக்டான முறையில் உங்களுக்கு செட் ஆகும். இல்லைன்னா சில பேர் வந்து பிளவுஸ் ஒர்க்லாம் கூட நல்லா இருக்கும், ஆனால் அந்த பிரைடுக்கு அது சூட்டே இருக்காது. அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா அவங்களுடைய கான்வர்சேஷன் இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மேபி, அதனால அந்த மாதிரியான ஃபால்ஸ் ஏற்படுது. பட் நாங்கள் வந்து அதுக்கு தான் பிள்ளைங்களை நல்லா நிறைய ஸ்டிச் பண்ணுங்க, நிறைய இங்கே லோக்கலில் பண்ணிகிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேமெண்ட் எதிர்பார்த்து நம்ம ரொம்ப அதிகமாக பண்ணாமல் நீங்க ஒர்க் வேர்ட் ஆஃப் மவுத் அந்த மாதிரி இது போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதுலதான் நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது, நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க குறிப்பா நிறைய கிராமத்துல இருக்கக்கூடிய, அதாவது வந்து ரொம்ப அந்த ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய நீங்க வந்து சொல்லி கொடுத்ததாலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆரம்ப காலகட்டத்துல நிறைய 100 பேருக்கு மேல எல்லாம் கிளாஸ்ல இருந்திருக்காங்க. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது என்னன்னா மேம், இப்போ வந்து எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணணும், நல்லா இருக்கணும் அப்படின்றாங்க. சில பேருக்கு வந்து இந்த ஏர்னிங்ஸ்னால மட்டும்தான் அவங்களால சாப்பிட முடியுங்கிற ஒரு நிலைமையும் இருக்கதான் செய்யுது. நம்ம வந்து சில பேர் ஹாபியா அதை வந்து எடுத்துக்கிறாங்க. ஒருத்தவங்க சரி நமக்கு டைம் பாஸு, வீட்டில் டைம் இருக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு. சில பேருக்கு வந்து இந்த ஏர்னிங்ஸ் தான் என்னுடைய வாழ்வாதாரமே அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டம். அவங்க வெளியில வர்றதோ இல்லை அவங்களுக்கு வந்து இது மணி ப்ரொவைட் பண்ணி பண்றதோ எல்லாமே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நான் வந்து என்ன செய்வேன்னா, அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் லேடிஸை கொஞ்சமா சேர்த்து நானே போய் அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நான் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? என்னன்னா அது மேம் இது மணி மைண்டட் இது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து மணி வேற விதத்துல வருது. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கு என்னால எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஃப்ரீயா கற்றுக் கொடுக்குறேன். நான் கத்துக்கிட்டேன். என்கிட்ட அப்போ வந்து ஒரு ஒரு அஃபோர்ட் பண்ணக்கூடிய இது இருந்தது எனக்கு கற்றுக்கும் போது. அதே மாதிரி நான் கற்றுக் கொடுக்கும்போதும் பிள்ளைகள்கிட்ட இருந்து எனக்கும் பணம் வந்தது. ஸோ நான் அதை இந்த உலகத்துக்கு ரிப்பீட் பண்ணணும் கொஞ்சம்
ஏதாவது அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்வோம். ஓகே. அவங்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரமா இருக்கும் அப்படின்னு அது செஞ்சு சொல்லி கொடுக்கறது. அதுல வந்து அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா ஆமா. இருக்கும். ஏன்னா இத எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நீங்க அத சொல்லும்போது, அத்தன பசங்க வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு கூட அவங்களுக்கு கஷ்டம். வறுமையில இருப்பாங்க. பட் இது கத்துக்கணுன்ற ஆர்வத்தோட வருவாங்க. அவங்களுக்கு எனக்கு கத்துக் குடுக்கறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சு கத்துக் ஆமா மேம். குடுப்பேன் அப்படின்னு என்னுடைய சொல்லி. பேஷன் வந்து டீச்சிங், டெய்லரிங் டீச்சிங். நான் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இந்த வேலையை எடுத்து நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றது, என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த வேலை நான் செஞ்சுட்டே நிச்சயமா, இருக்கணும் நிச்சயமா. அப்படின்னு நான் ரொம்ப நீங்க சொல்ற விரும்புறேன். மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ் அவங்க வந்து மூச்சு இருக்கிற வரைக்குமே அவங்க என்னைக்குமே வந்து இந்த வேலைய அவங்க தொடரணும். கண்டிப்பா. இப்போ ஒரு இந்த இந்த பசங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கத்துக் குடுக்கும்போது, இப்போ எப்படி நம்ம வந்து இதுக்கு வந்தோம். ப்ளவுஸ் பார்த்தோம். அப்புறம் இந்த காக்ரா எல்லாம் பண்ணி அத பத்தி பார்த்தோம். இந்த சுடிதாரும் வந்து இப்ப நெறைய மாடர்னா நெறைய வந்துருச்சு. அதுக்கு போட்டி இருக்கிற அளவுக்கு வந்து ரெடிமேட்ஸும் கிடைக்குது ரங்கீலா. அப்ப எப்படி அத வந்து நீங்க அந்த ஒரு பிசினஸ் ஆன்டர்பிரினரா நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? மேம், அதாவது ரெடிமேடு வந்து ரெடிமேட் போய் வாங்குறவங்க, அவங்க என்ன ரெடிமேட் வாங்கினாலும், இப்போ எனக்கு ஃபிட்டிங்கை பத்தி கவலை இல்லை அப்படின்றவங்க வந்து ரெடிமேடுக்கு போவாங்க. ஓகே. சில பிள்ளைகள் வந்து நம்ம அப்படியே வாங்கி போட்டுக்குவோம் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி போறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து நானும் இன்னொருத்தவங்களும் எதிரெதிர மீட் பண்ணும்போது 2 பேருடைய ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது ஆ. அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ரெடிமேட் போக மாட்டாங்க. இப்ப பெரிய பெரிய பிராண்ட்ஸ்ல என்ன செய்வாங்க, 500,000 பீஸ் ஒரே கலர்ல ஒரே டிசைன்ல வச்சிருப்பாங்க. கரெக்ட். நீங்களும் வாங்குவீங்க, இன்னொருத்தவங்களும் வாங்குவாங்க. சரிங்களா? ஓகே. என்னைக்கும் போடும்போது இதா இருக்கும். ஆனா நமக்கு வந்து மெட்டீரியல் எடுத்து நமக்கு என்ன நெக்கு தேவை, நம்மளோட என்ன ஃபிட் நமக்கு தேவை, நார்மல் ஃபிட்டா, கரெக்டான ஃபிட்டா, லூஸ் ஃபிட்டா, அதை வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும். கரெக்ட். நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் நம்ம சாப்பிட்ற உணவும் நாம டிசைட் பண்ணணும். அவ்வளோதான். நச்சுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. சோ, இப்போ இந்த அவங்கவங்க விருப்பத்துக்கு அவங்கவங்க பண்ணிக்கிறாங்க. அதே மாரி வந்து இப்ப இந்த டிசைனர் வேர் அப்படின்றது வந்து ஒரு பீஸ் தான் ஆமா. வருது. ம். அந்த மாதிரியும் வந்து இருக்கு. அந்த மாரி நான் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. இந்த கலர் வேற இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு, இப்போ கொண்டு போய் அந்த சாரிய குடுத்துட்டு, அத வந்து நான் மாத்தி ஏதோ சுடிதாரா தைக்கணும். அந்த மாரியெல்லாம் பண்ணும்போது, ஒரு சாரி இப்ப நான் மெட்டீரியல் வந்து வேற கிடையாது. சாரி மெட்டீரியல் குடுக்குறேன். அப்ப நீங்க அத சுடிதாரா கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எது கையில வரணும், எது ம். பாடியில வரணும்னு. அப்போ அதுக்கும் வந்து ஒரு தனியா நீங்க கத்துக் குடுத்து ஸ்டூடண்ட்ஸ் இது பண்றீங்களா? இல்ல ஒவ்வொருத்தரோட கிரியேட்டிவிட்டியா? அதாவது எப்படின்னா மேடம், அவங்களுடைய டேஸ்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஆ. அந்த மாதிரி கஸ்டமர்ஸோட கஸ்டமருடைய டேஸ்ட், அவங்களுக்கு என்ன விருப்பம், எனக்கு என்ன வேணா விருப்பம் இருக்கலாம், பட் கஸ்டமருடைய டேஸ்ட்னு ஒன்று இருக்கு, அவங்களுடைய விருப்பம் ஒன்று இருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்குவேன் பேசும்போது. இப்போ உங்க சாரி ஒரு பட்டு சாரி மாதிரி ஒரு கொண்டு வருவாங்க, எனக்கு இதுல பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப எலிகண்டா இருக்கணும்பாங்க. அவங்களுக்கு எடுத்து நான் பல்லு பகுதி எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வைக்க கூடாது. ஓகே. சரிங்களா? அவங்களுக்கு வந்து அத வந்து எப்படி சைலண்டா இருக்கிற மாரி அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு, மெயினா பிளெயினா இருக்கிற மாரி அவங்களுக்கு நம்ம பண்ணுது. அப்போ அவங்க வந்து இத வேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நல்லா கிராண்டா தெரியணும்பாங்க. ஸோ அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி, விருப்பத்துக்கு தகுந்த மாரி நாங்க அந்த மாரி பண்ணி குடுப்போம். ஸ்டாண்டர்ட் டெய்லரிங்ல ஸ்டாண்டர்ட் கிடையாதும்மா. ஓகே. ஒவ்வொருத்தவங்களுடைய விஷ் என்ன இருக்கு, விருப்பம் என்ன இருக்கு, அதுதான் அது. இப்போ நமக்கு தேவை வந்து ப்ராப்பர் நம்மளுடைய கட்டிங், நமக்கு வந்து மூளை யூஸ் பண்ணணும். இதை எப்படி பண்ணா இவங்களுக்கு இது அழகா கொண்டு வர முடியும், இதை எப்படி பண்ணா இவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை எலிகண்டாவோ இல்லை ரொம்ப ஜாஸியாவோ இவங்க விரும்புகிற மாதிரி கொடுக்க முடியும். அப்படிதான் நம்ம யோசிக்கணும். ஓகே. இப்போ வந்து சில காலேஜ் எல்லாம் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கொஞ்சம் கற்றுக் கொடுங்க, விமன்ஸ் காலேஜாக இருக்கட்டும், இல்லைன்னா கோயடாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சும்மா ஒரு பேக்கேஜ் மாதிரி, ஒரு ஜஸ்ட் ஒரு 6 வீக்ஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது வந்து கிராஷ் கோர்ஸ் மாதிரி நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா பண்ணலாம் மேடம். கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. எல்லாருமே அப்படி கிடையாது. பட் சில இடங்கள்ல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. இங்க பசங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க. இங்க வந்து எங்களுக்கு பேசிக்ஸ் கத்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். சில காலேஜ் வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு கூட எங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னா கூட நீங்க அதை பண்ணி கொடுங்க. கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம் மேடம். அவங்க ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தையல் கற்றுக்கக்கூடிய, டெய்லரிங் கற்றுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டீம் இருந்தால் போதும்.
நான் வந்து எங்கே வேணாலும் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் மேம். ஓகே. ரங்கீலா வந்து ஒரு பெஸ்ட் டீச்சர். எப்படின்னா, இப்ப நான் வந்து இவங்க கிட்ட தான் குடுத்துட்டுருக்கேன் ப்ளவுஸ். ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு இந்த இடத்துல இது சரியா இல்லன்னா, உட்காந்து கிளீனா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. இது இந்த இடத்துல இப்படி இழுத்து இருக்கிறதுனால, இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்றத கிளீனா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, நான் யார்கிட்டயாவது போய் சொல்லுவேன், "ஓ! இதுதான் ரீசனா?" அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு பொறுமையா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட கத்துக்கணும்னா, இப்பவே சொல்லியிருக்காங்க, நான் கத்துக் குடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் நெறைய செலிபிரிட்டீஸ்க்கு வந்து இவங்க அ டி ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியா நெறைய பேர வந்து கான்டாக்ட் பண்ணி, நெறைய பேர வந்து இவங்க இவ்ளோ தூரம் அப்ரோச் பண்ணி, இன்னைக்கு இந்த பொசிஷன்ல வந்திருக்காங்க அப்டின்னா, ஒரு குடும்ப பெண்ணாகவே இருந்துகிட்டே 2 பசங்களையும் வளர்த்து, அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி குடுத்து, பேர குழந்தை எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த பிசினஸ் ஆன்டர்பிரினர்ஷிப்ப இவ்ளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க ரங்கீலா. நான் தேங்க்யூ ரொம்ப மேம். வருஷமாவே இவங்கள வந்து ரொம்ப அட்மையர் பண்ணிட்டே இருந்திருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரங்கீலா. இன்னைக்கு உங்களோட இவ்ளோ ஒரு வேல்யூபிள் டைமையும் எனக்கு குடுத்துட்டு, இன்னைக்கு இவ்ளோ தூரம் உட்காந்து பேசினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிம்மா. நன்றி. ரொம்ப நன்றி மேடம். நீங்களும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களா தேடி தேடி ஹிடன் ஜெம் இருக்கிறவங்க எல்லாரையுமே தேடி நீங்க அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்க. உங்களுடைய ஒர்க் ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது. உங்களுடைய சேவை தொடரணும்னு எங்களுடைய ஆசை. ரொம்ப தேங்க் யூ நன்றி மேம். மேம். தேங்க் யூ. தேங்க்யூ. தேங்க் யூ.